தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், வாரணாம்பிகை உடனவர் தொண்டீஸ்வரர், முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி. சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி. ஆறுவடிகள் திருவடிகள் போற்றி. ஆன்மீக பேரவை நடத்துகின்ற இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், செயல் அலுவலர் அவர்களுக்கும், ஆன்மீக பேரவைத் தலைவர் அம்மா கலாவதி சிவசமூகம் அவர்களுக்கும் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இன்றைக்கு அடியனுக்கு ஆறுவடிகள் அருட்குருநாதர் ஞானகுருநாதர் ஆறுவடிகள் அவர்கள் அடியனுக்கு வழங்கியுள்ள தலைப்பு மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணம். சேக்கிழார் பெருமான் அவர்கள் அருளி செய்த பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய புராணத்தை நாம் இன்று அனைவரும் சிந்திக்க உள்ளோம். நன்மையுடைய சேதி நாட்டின் திருக்கோவலூரில் நிலை பெற்ற ஆட்சி செலுத்தி வாழ்ந்து வந்த உமையம்மையாரை ஒரு பாரத்தில் கொண்டுள்ள இறைவனிடத்து வைத்த அன்பினால் வழிவழியாய் வரும் மலாடர் மன்னர் ஆன மெய்ப்பொருள் நாயனார், அதாவது சேதி நாட்டினுடைய திருக்கோவலூர், இன்றைக்கு வடார்காடு மாவட்டம் என்று நினைக்கிறேன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர். அந்த சேதி நாட்டை ஆண்டு வந்த மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள் சிவனுடைய பக்தனாகவும், அதாவது அடியார்களை வணங்குகின்ற, அடியாரையே சிவனாக வணங்குகின்ற ஒரு மிகப்பெரிய சிவத்தொண்டிலே அவர் இருந்தார் என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. அதனால் அவர் மெய்ப்பொருள் நாயனார் வேத நன்னெறியில் உண்மை திறமனது உலகத்தில் விளக்கமடைய மேன்மை செய்தார். அதாவது ஒரு நாடு வளமாக இருந்தது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய வளம், அதாவது பொருள் வளம், அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சி, இது வளம். மேன்மை என்பது அவர்கள் அந்த நெறியிலும், சைவ நெறியிலும் சிவநெறியிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் மேன்மையுடைய மக்கள் என்பதை சேக்கிழார் பெருமான் அவர்கள் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். வளம் என்பது அந்த நாட்டினுடைய செல்வம், மேன்மை என்பது அந்த நாட்டினுடைய ஒழுக்கமும் சமயத்தில் இருந்த பற்றும் நெறியும் என்பதை சேக்கிழார் அவர்கள் நுட்பமாக ஒரே ஒரு வார்த்தையில் குறிப்பிடுகிறார். இதுதான் மேன்மை. எல்லாருக்குமே மேன்மை, மேன்மக்கள் அப்படின்னு சொல்றோமல்ல, அதான் அந்த நெறியில் நின்றவர்கள், நெறி நின்றவர்கள் என்று சொல்வார்கள், அருளாளர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் வழியில் தான் நம்ம நாயன்மார்களையும் நாம் அப்படி சொல்றோம். அப்ப மேன்மை என்பதற்குள்ளே பேச ஆரம்பித்தாலே ஒரு நாள் கணக்கில் பேச வேண்டும். அந்த அளவுக்கான விஷயங்களே அருட்குருநாதர் அவர்கள், ஞான குருநாதர் அவர்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் இவர் அரசியல் நெறியில் மன்னராக இருந்ததால் அறநெறியில் அரசியல் அரசு பணிகளையும் மக்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நன்மைகளையும் ஆட்சியையும் சிறப்பாக செய்து வந்தார். அதே சமயத்தில் அவர்கிட்ட இருந்த அந்த சிவநெறி, சைவ நெறி, இதையெல்லாம் தாண்டி அவர் மலை போல் உயர்ந்த தோல் வலிமை கொண்ட மன்னனாக திகழ்ந்தார். அதாவது எந்த மன்னனும் தோற்கடிக்க முடியாத ஒரு அரசாட்சியை அவர் நடத்தி வந்திருந்தார். அப்பொழுது ஒரு மன்னன் என்பவர் அறவழியில் சிறந்தவராகவும், ஒழுக்கம் உடையவராகவும், அன்பில் சிறந்தவராகவும், மக்கள் மீது மாறாத பற்று கொண்டவராகவும், சமயத்தை வளர்ப்பவராகவும் இருப்பது என்பது தனிச்சிறப்பு என்பதை இந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்பொழுது நிறைவான மன்னன், நிறைகுடம், நிறைவான மன்னன், எந்த குறையும் இல்லாத, குறையொன்றும் இல்லை என்பது போல எந்த குறைவில்லாத ஆட்சியை செய்து வந்த மெய்ப்பொருள் நாயனார். அப்படிப்பட்ட ஆட்சியை அவர் செய்து வந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய படையை நடத்தி போர்களை எல்லாம் யாரும் வெல்ல முடியாத மன்னனாக விளங்கி வருகின்ற காலகட்டத்திலே இவர் இது மட்டும் செய்யல. அதாவது போர் தொடுப்பது, மன்னர் மக்களுக்கான செய்தி செய்வது மட்டுமல்ல, சிவபெருமான் வீட்டில் இருக்கின்ற திருக்கோயில்கள் அனைத்திலும் அதற்கான அனைத்து
செம்மையான பணிகளை வந்து செய்தார். அங்க வந்து தினமும் 6 கால பூஜை வந்து நடைபெறணும். அதே சமயத்தில் ஏழிசை பாடல்கள் பாடப்பட வேண்டும், பக்தி பாடல்கள் பாடப்பட வேண்டும். அங்கே வந்து பக்தி இசை இருக்க வேண்டும், பக்தி நடனங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் சிறப்பா வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. இது தினந்தோறும் நடக்கின்ற நிகழ்ச்சி. இதுவல்லாமல் மாதந்தோறும் விழாக்கள், வருடந்தோறும் விழாக்கள் என்று சொல்லி திருவிழாக்களை வந்து சிறப்பாக செய்து அதனுடைய அனைத்து சிறப்புகளையும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அதே மாதிரி அரசு வந்து அந்த பணத்தில் வருகின்ற வரியினங்களை, அரசுக்கு வருகின்ற வருமானங்களை எல்லாம் எடுத்து அந்த சிவ அடியார்களுக்கும் அந்த சிவ பூஜைகளுக்கும் சிவ கோயில்களை பராமரிப்பதற்கும் சமயத்திற்காகவும் செலவு செய்து அதையும் மனமகிழ்ச்சியோடு தந்து சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி வந்திருந்தார். அதே சமயத்தில் தன்னை நாடிவிடும் அடியாருக்கு எல்லாமும் கொடுத்து உதவுவார். அவர் எண்ணத்தில் என்ன இருக்கிறது என்பதை தன்னுடைய எண்ணத்தில் இருந்து அறிகின்ற ஆற்றலுடையவராக மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள் இருந்தார்கள். அந்த எண்ணத்தின்படி அவர் விரும்பிய பொருள்களை எல்லாம் கொடுத்து அவர்களை மிக மனமகிழ்ச்சியோடு அவர்களை அனுப்பி வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு மன்னன், அந்த மன்னனுக்கு வந்து சிவனடியார்களுக்காகவே வாழ்ந்து வந்து மண்ணை வெல்லும் ஆசையார் மட்டுமல்ல, அடியார்களை காக்க வேண்டும், சமயத்தை காக்க வேண்டும், சிவ கோயில்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்த மன்னன். அப்படிப்பட்ட மன்னன் இப்படியெல்லாம் போர் எடுத்து வாழ்ந்து வந்த காலத்திலே இவரை வெல்ல முடியாத ஒரு மன்னன் இவரால் நிறைய இழப்புகளையும் தோல்விகளையும் சந்தித்தவன் பகைவன். மெய்ப்பொருள் நாயனாரை எப்படியாவது அவரை தன்னுடைய வஞ்சத்தால் வீழ்த்த வேண்டும், அவருடைய மதிப்பு, அவருடைய பெருமை, அவருடைய நல்ல ஆட்சி, மாண்பு இதையெல்லாம் குலைத்துவிட வேண்டும், சிதைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில், ஒரு வஞ்சக எண்ணத்தில் அவரிடம் தோற்று போன மன்னன் ஒருவன் திட்டமிடுகிறான். அவன் வந்து திருக்கோவிலூருக்கு இவரை எப்படி வீழ்த்துவது என்பதை தெரிந்து கொண்டு, அதாவது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் ஒரு பலவீனம் இருக்கும். இவருடைய பலம் என்ன, இவருடைய பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, இவருடைய பலம் படை, இவருடைய பலவீனம், இவர் சிவனடியார் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்து விடுவார், எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார் என்று சொல்லி அவன் வந்து அடியார் வேடம் பூண்டு விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மனதுக்குள்ளே வந்து ஒரு நயவஞ்சகத்தை வைத்துக் கொண்டு, அதே சமயத்தில் அடியார் வேடம் பூண்டு அந்த புத்தகம் கொண்டு வருவது போல, அருள்நூல் கொண்டு வருவது போல அதற்குள்ளே கத்தியை வைத்து மறைத்து கொண்டு முத்தநாதன் என்கின்ற வஞ்சக மன்னன் இந்த சேதி நாட்டிற்குள் வருகிறான். இந்த சேதி நாட்டுக்குள் மாளிகைகள் எங்கும் மாலை சுற்றிய கூந்தலும் காதணியுடைய பெண்கள் ஆட அவற்றின் மேல் ஒளிவிளங்கும் திருநீற்றை அணிந்திருக்கிறார்கள். அடியார்கள் ஆடுகின்ற பொருந்திய அமையப்பெற்ற பெரிய தெருவில் வந்து சேர்கிறான். அதான் அந்த தெரு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் அவ்வளவுதான் சொல்றாங்க. அதாவது வந்து பெண்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாலே அந்த நாடு வந்து சிறப்பாக இருக்கிறது என்பதை சேக்கிழார் பெருமான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எங்கெல்லாம் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அந்த நாடு போற்றுதலுக்குரியது, அது சிறப்புடையது என்பதை சேக்கிழார் பெருமான் அவர்கள் பதிவு செய்கிறார். அதே சமயத்தில் அவர் வந்து அந்த நாட்டுக்குள்ள வந்து எப்படியே உள்ள வந்துட்டான். வந்து அந்த வாயில் காவல்களெல்லாம் கடந்து போகணும் அல்லவா, அரண்மனை அல்லவா, வீடல்ல, பல வாயில்களை கடந்து போகணும். பல வாயில்களையே இவன் பேசி இவனுடைய வேடத்தை கண்டாக விட்டுருவாங்க. ஏன்னா மெய்ப்பொருள் நாயனாரை பார்ப்பதற்கு வருகின்ற அடியார் பெருமக்களை அவங்க எப்பவுமே விட்டுருவாங்க. ஏன்னா அடியார் குலத்தில் இருப்பவர்களை தடுக்கக்கூடாது என்பது மெய்ப்பொருள் நாயனாருடைய உத்தரவு. அந்த உத்தரவை அங்குள்ள காவலர்கள் எப்பொழுதும் பின்பற்றி வருகிறார்கள். அதை வைத்து அத்தனை வாயில்களையும் கடந்து இறுதி வாயிலுக்கு அவன் சென்றான். கடைசி வாயிலுக்கு போகும் பொழுது அவருடைய கடைசி வாயில வந்துதான் தத்தன் அப்படிங்கிற இவருடைய மெய்காப்பாளன் இருக்கிறார். மெய்ப்பொருள் நாயனாருடைய மெய்காப்பாளன்
தத்தன் தத்தன் வந்து தடுக்கிறார். நீங்கள் யாரு, என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நான் வந்து மன்னனுக்கு உறுதி சொல்வதற்காகவும் மன்னனுக்கு இதெல்லாம் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி விட்டு உள்ளே போறார். இல்லை, இப்போ நீங்கள் போகக்கூடாது, அவர் வந்து துயில் கொண்டு இருக்கிறார், இந்த சமயத்தில் நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல, இல்லை மிகவும் முக்கியமான ஒன்று, உடனடியாக நான் பேச வேண்டும் என்று சொல்லி அவரையும் ஏமாற்றிவிட்டு அவரை நம்ப வைத்து அவன் உள்ளே நுழைகிறான். உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த அரண்மனைக்குள் மன்னனும் அரசியாரும் உள்ளே இருக்கிறார்கள். மன்னன் துயில் கொண்டு இருக்கிறார், அரசியார் அருகில் இருக்கிறார்கள். இந்த சமயத்திலே அவன் உள்ளே போகிறான். உள்ளே போய் அடியாரை அதாவது வணங்கி நிற்கிறான். வணங்கி நிற்கும் பொழுது இவனுடைய கோலத்தை பார்த்து அரசியார் வந்து இந்த மாதிரி தூங்குறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் அவர் கூட பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்களை வந்து அரசியார் அவர்கள் வந்து எழுப்புறாங்க மன்னனை எழுப்பி சொல்லும்போது மன்னன் எழுந்த உடனே இவருடைய கோலத்தை பார்த்த உடனே எழுந்து நின்று வீழ்ந்து வணங்குகிறார். இவர் எப்பவுமே அடியாரை பார்த்த உடனே வீழ்ந்து வணங்குவார். வீழ்ந்து வணங்குறாங்க. வணங்கினோடனே நான் இதுக்காக வந்திருக்கிறேன், ஒரு அருள் நூல் கொண்டு வந்திருக்கிறேன், இது வந்து ஒரு பெருமை மிகுந்த நூல், இது யாரிடத்திலையும் உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது, அந்த ஒரு சிவை ஞான ஒரு நூலை, ஒரு அருள் நூலை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு ஆகம நூல் அப்படின்னு சொல்லி அவரை மன்னன்கிட்ட சொன்ன உடனே சரி அதை சொல்லுங்க என்று சொல்கிறார். அதை சொல்வதற்கு இதற்கு படிப்பது இதை பண்ணுறதுக்கு வந்து நாம வந்து பெண்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி அரசியாரை அந்த இடத்திலிருந்து தவிர்க்கிறார். இவரை இருந்தால் அதை சொல்லக்கூடாது, இது வந்து நாம் இருவர் மட்டுமே பேசக்கூடிய விஷயம் என்று சொல்லி நாசுக்காக நயவஞ்சகமாக அங்கிருந்து அரசியாரை வெளியேற்றுவதற்கான இதை செய்கிறான். அதையும் ஏற்றுக்கொண்டு, அதாவது வந்து அடியாரை மதிக்கின்ற அந்த மன்னன், அடியார் மீது பற்று கொண்ட அந்த மன்னன், அடியாரை நம்புகின்ற, அடியாரையே சிவபெருமானாக நினைக்கின்ற அந்த மன்னன் அந்த நம்பி அவங்கள வந்து அவங்களையும் நீங்கள் போய் அந்த புறத்தில் இருங்கள், பிறகு அழைக்கிறேன் என்று சொல்ல அவர்களும் செல்ல, இவன் வந்து அந்த அவனுடைய வந்த காரியம் சிறப்பாக வந்து பிளான் பண்ணிட்டான். அந்த திட்டத்தை சரியாக வைத்திருந்து அந்த மறைத்து வைத்திருந்த அந்த ஓலைச்சுவடி போல் புத்தகம் போல் மறைத்து வைத்திருந்த அதற்குள்ள ஒரு கத்தியை வைத்திருந்தான். அதை வந்து சேக்கிழார் அவர்கள் கருப்பைன்னு சொல்றார், கருமைன்னு சொல்றார். ஒளியை திருநீற்றை வந்து ஒளின்னு சொல்வார். அதன் நுட்பமான விஷயங்களை எல்லாம் அவர்கள் நமக்கு ஐயா ஞான குருநாதர் ஆரூடிகள் அவர்கள் தான் அதை வந்து நமக்கு சித்தாந்தமாகவும் அதை வந்து நுட்பமான விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான பொருள்களை எல்லாம் விளக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த இடத்துல வந்து அவர் அந்த கத்தி வெளியெடுக்கிறான். வெளியெடுத்து உண்மை தவமேடவே மெய்ப்பொருள் என தொழுது வென்றாருங்கிறார். அதாவது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து உண்மை தவவேடத்தை இருந்த அவரை வெல்ல முடியாது. அதைத்தான் பகைமை, அதான் மிக வெல்லுமா மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று சுந்தரர் குரு அதான் மிக வெல்லுமா அப்படிங்கிறது. அப்ப அது வந்து என்னன்னா வெல்ல முடியாது என்பதுதான் இலக்கணத்தில் அது. அப்போ வந்து வெல்ல முடியாது. அப்ப வென்றது யாருன்னா இவர் தான். ஆனா இந்த இடத்தில் சதி நயவஞ்சகமாக அவருடைய அந்த அடியார் கோலத்தை வைத்து அவர் மதிக்கின்ற அந்த இதை பயன்படுத்தி அந்த இடத்துல அவரை வந்து வெட்ட துணிந்து வெட்டுகிறான். முத்தநாதன் வந்து தன்னுடைய வாளால் வந்து வெட்ட துணிந்தவன். அதனால் மன்னர் மெய்ப்பொருள் நாயனர் இல்லை முதல்ல வந்து தடுக்கிறாங்க. தடுக்கும்போது அதுக்கு முன்னாடி தத்தன் வந்து தடுக்கிறாங்க. கடைசியில் வந்து இவனை விடக்கூடாதுன்னு, இல்லை பரவாயில்ல அவர் நம்மவர்னு சொல்லிடுறாரு. திருநீர் வைத்திருந்தால் ருத்ராட்சம் வைத்திருந்தால் நம்மவர்னு சொல்லி விட்டாரு. அதுக்கு பிறகு தத்தனம் போயிடான். மறைத்தவன் அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, தவக்கோலத்தில் தன்னை மறைத்தனர். அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொன்னா, தவக்கோலத்துக்குள் தன்னை மறைத்து கொண்டவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு நுட்பமான விஷயங்கள் அதுக்குள் இருக்குது. அதாவது தவக்கோலத்தில் தன்னை மறைத்தவன், தவக்கோலத்துக்குள் தன்னை மறைத்து கொண்டவன் அப்படிங்கிற அந்த மறைத்தவன் அப்படிங்கிறத நுட்பமா சொல்றார் சேக்கிழார் பெருமான் அவர்கள். அதாவது முத்தநாதன் வந்து அந்த மாளிகைக்குள் இருந்து வெளியே போன உடனே இவன் வந்து அந்த பாதுகாப்புக்காக நின்றிருந்த எல்லாரும் போன மன்னனும் இவரும் மட்டும் இருப்பதால அதை வந்து தனக்கு பயன்படுத்தி இவன் வந்து அவன் எண்ணியதை எண்ணியபடி செய்து முடிக்கிறான். அவ்வளவுதான். அதை வந்து என்ன செய்தானுங்கிறது கூட சொல்றதில்லை. அவன் நினைத்ததை அவன் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் முடிக்கிறாரு. அதாவது கருணையே உருவான அந்த மன்னன் வந்து சொல்றாரு. அதாவது வந்து நம்மை வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த முத்தநாதன் உள்ள வர்றாரு. உள்ள வரையில இரத்த கோலத்தில் வந்து மன்னன் வந்து கிடக்கிறாரு. அப்போ வந்து
முத்தநாதன் வந்து தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு வேகமாக தத்தன் வந்து பார்க்குறார். இவர் வந்து மன்னன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். தத்தன் வந்து பார்த்துட்டு வாளை உருவிக்கொண்டு முத்தநாதனை தாக்க போறார். அந்த இடத்துல மன்னன் சொல்கிறார், அவருக்கு வந்து எந்த தீங்கும் நீங்கள் செய்துவிடக்கூடாது. அவர் நம்முடைய வேடத்தில் வந்தவர், அவர் நம்மவர். அவர் என்ன செய்திருந்தாலும் அந்த வேடத்துக்கானதை கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கிறதா தான் மெய்ப்பொருள் நாயனார் எப்பொழுதும் அந்த வழியில் நின்றவர். அதனால தான் அவர் மெய்ப்பொருள் நாயனார்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அப்படி சொல்லி தடுத்துட்டார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆணையை வந்து அவர் சொல்கிறார், இது ஆணை, இவரை வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் தனக்கு பின் வந்து இந்த அரசை வந்து யார் யாரெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கூப்பிட்டு அரசி உறவுகளுக்கு திருநீட்டு நெறியை, சிவநெறியை, சைவ நெறியெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் பயண செய்வீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு பிறகு அவனை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் நீங்கள் வந்து விட்டுட்டு வரணும்னு சொல்கிறாரு. அதான் அந்த பாதுகாப்பாக கொண்டு போய் நம்முடைய ஆட்கள் யாரும் அவனை தாக்காத வண்ணம் நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு போய் அவனோட எல்லையில் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னார். விட்டுட்டு வந்தவர்கள் தத்தன் வரும் வரை தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டிருப்பதைப் போல மெய்ப்பொருள் நாயனார் பிடித்து வந்து கடைசியில் அவன் பாதுகாப்பாக போய் சேர்ந்தான் என்ற செய்தியை கேட்டவுடன் தான் அதை வந்து இறைவன் திருவடிக்கு அவர் நீள்றார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது சைவ நெறி நின்று அன்பு பேணி காத்து மெய்ப்பொருள் நாயனார் இதுவரை உள்ளத்தில் எண்ணி காட்சி தந்த தேவர்க்கும் அறியா தேவனான சிவபெருமான் திருவடி நீழல் சேரும்படி அருள் தந்து இடைவிடாமல் கும்பிட்டு இருக்கும் பேற்றையும் வந்து தந்தார் அப்படிங்கிறார். அதாவது மெய்த்தவம் செய்தவன் தன் உயிரை சிதைக்க கண்டும் அவன் தாங்கிய வேடத்தாலே எம்பிரானின் அன்பனாவான் என மனத்துள்ளே கொண்டு திருவேடமே சிந்தை செய்த தம் தவ வாழ்வுதனை தளர்வின்றி, அதாவது திருவேடம்தான் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த திருவேடத்தில் இருந்து என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்கின்ற அந்த வைராக்கியம், அந்த சைவ வைராக்கிய உணர்வு தான் மெய்ப்பொருள் நாயனாருக்கு இருந்தது அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாங்க. பாதுகாத்த அந்த தளர்வின்றி பாதுகாத்த அந்த சேதி நாட்டு மன்னரான மெய்ப்பொருள் நாயனாருடைய பெருமையில் சிறிது உரைத்தேன் அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். அப்போ வந்து அவருடைய பெருமைகள் இன்னும் நிறைய இருக்கு. சேக்கிழார் பெருமான் எல்லா கல்வெட்டு செப்பேடுகள் ஆதாரங்களை வைத்து தான் சொல்றாரு. அவரே சொல்றாரு, ஏதோ சிறிது கொஞ்சம் சொல்லி இருக்கிற அவரை பத்தி. அப்போ எண்ணிலடங்கா பெருமைகளுக்கு உரிய அந்த பெருமைகளை பெற்ற மெய்ப்பொருள் நாயனாருடைய இதை வந்து சிந்திப்பதற்கான வாய்ப்பு நமக்கும் கிடைத்தது. அது ஆறுவடிகள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி கேட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உடையவர்கள் திருச்சிற்றம்பலம், இல்லையம்பலம், பின்னாளுடைய சிவனை ஒற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாகும்.